நீ என்ன பண்ற? நீ வாழ்க்கையில என்ன புடிட்டு இருக்க? நீ ஸ்டாண்ட் அப் தப்பா பேசுற. நீ என்ன பண்ற வாழ்க்கையில? அப்போ உட்கார்ந்து சிரிப்பே வரல. இது பேசிக்கா ஸ்டாண்ட் அப் காமெடி. இது லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்புறம் சிரிப்பு வரும். நீ வீடியோ உட்கார்ந்து பார்த்துட்டு இது பிட் பண்றச்சியா பாத்துட்டு இந்த வீடியோல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடிக்கு போயிட்டு அது காமெடியாவே இல்லை, சிரிப்பே வரல அந்த மாதிரி சொல்லியிருப்பார் போல. அதுக்கு அந்த காமெடி பண்ண பாத்தீங்கன்னா அசிங்கமா திட்டுறான், ஆபாசமா பேசுறான், கெட்ட வார்த்தையில பேசுறான். அதுக்கும் அங்க இருந்த ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல, என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த திட்டுவாங்க ஒரு இடத்துல இந்த சிரிச்சு எவனாவது ஒருத்தர் இருந்தாலும் அவனை அந்த மாதிரி ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணுவாங்க, திட்டினாலும் இப்படிதான் சிரிச்சு என்ஜாய் பண்ணிருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. சப்போஸ் என்ஜாய் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்க சுயமரியாதை எங்கேயும் வாடகைக்கு விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றவங்களுக்கு நான் ஒண்ணு கேட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஹியூமர் வரல, காமெடி வரல அப்படின்னா வீட்டுல படுத்து தூங்கலாம், இல்லைன்னா வேற எதனா வேலைக்கு போகலாம். அதை விட்டுட்டு அசிங்கமா பேசுறதையும் ஆபாசமா பேசுறதையும் கெட்ட வார்த்தை பேசுறதையும் ஹியூமர் நினைச்சு இப்படி பண்றீங்கன்னு தெரியல. அது ஹியூமர் கிடையாது, அபியூஸ். ஹியூமர் அப்படிங்கிறது ஒன்று உங்களை தாழ்த்திட்டு நீங்க ஹியூமர் பண்ணணும், இல்லை அப்படின்னா சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஹியூமர் பண்ணணும். அதுதான் ஹியூமரை தவிர இந்த மாதிரி நான் கெட்ட வார்த்தை பேசுவேன், அசிங்கமா பேசுவேன், அதுல ஒரு கெத்து, அது ஒரு காமெடி நினைச்சு இப்படி பண்றீங்கன்னு தெரியல. இது இவனுங்க மேல தப்பே கிடையாது. யார் மேல தப்பு தெரியுமா? ஒரு 200 பேர் டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்து உட்காந்து இதுவும் காமெடி அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மேல தான் தப்பு. இது சோசியல் மீடியாலே நடக்குதுன்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தவங்க கெட்ட வார்த்தை பேசி அடுத்து அவங்களை திட்டி ஆபாசமா பேசி ஆபாசமா வீடியோ போட்டா போதும், இவனெல்லாம் போய் அவங்களை ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. இது யார் மேல தப்புனா ஆடியன்ஸ் மேல தான். நீங்க போயிட்டு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றதுனால தான் அவங்க அதை பண்றாங்க. இப்போ உள்ள 200 பேர் டிக்கெட் எடுத்து உள்ள உட்காந்து பாக்குறாங்க, இதையும் ஒரு காமெடி நினைச்சு சிரிக்கிறதுனால தான் அதை பண்றாங்க. யாராவது ஒருத்தங்க யாராவது ஒரு 10-15 பேர் எந்திரிச்சு இது காமெடியே கிடையாது, நீ வாட்டி கெட்ட வார்த்தை பேசிட்டு அசிங்கமா பேசிட்டு காமெடின்னு சொல்றாங்க, சீக்கிரமா இதுக்கு தான் நாங்க காசு கொடுத்து வந்தோமான்னு கேட்டா திரும்ப அதை பண்ண மாட்டாங்க. யார் மேல தப்பு? ஆடியன்ஸ் மேல தான் தப்பு.